ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு சேரணும் அப்படின்னா மாநில அளவில் மாநில தகுதி தேர்வு எழுதி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே தேசிய அளவாக இருக்குது அப்படின்னா நம்ம தேசிய அளவில் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் நம்ம கலை மற்றும் அறிவியல் அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியில் சேர முடியும். இதுதான் ரூலு. ஸோ அதனை பேஸ் பண்ணி பல ஆண்டுகளுக்கு பிறகு டிஎன்செட் எக்ஸாம் மார்ச் 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. அதற்குரிய விடை குறிப்பு டென்டேட்டிவாக ஆன்சர் கீ என்ன பண்ணாங்கன்னா அதிவிரைவாக நம்மளுடைய ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. அதில் நம்ம எல்லாருமே அதிகப்படியான மகிழ்ச்சி அடைந்தோம். ஓகேங்களா? இருந்தாலுமே அதில் ஒரு சில அதிருப்திகள் இருக்குது. எப்பொழுதுமே நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆன்சர் கீ அதாவது நம்ம என்னென்னலாம் ஷேர் பண்ணோம் அப்படின்ற அந்த விடைத்தாள் நகலை வெளியிடுவாங்க. ஆனால் இந்த தடவை அந்த விடைத்தாள் நகலை இணையத்தில் வெளியிடவே இல்லை. வெறும் விடை குறிப்பு மட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தேர்வு எழுதின தேர்வர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய விடைத்தாள் இருந்தால் தானே நாங்கள் அதை வைத்து ஆட்சேபனை தெரிவிக்க முடியும். இது என்ன புதிதாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா தேர்வர்களும் குழப்பத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 150 கொஷினில் 50 கொஷின் தவறாக இருக்குது அப்படின்னு தேர்வர்கள் சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா கணிதம், இயற்பியல் ஆகிய பாடங்களில் அதிகப்படியான குளறுபடிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் தேர்வு எழுதிய 99,000த்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு இந்த சேனல் தந்தி சேனலில் இன்றைக்கு தெரிவிச்சிருக்காங்க இந்த டிஎன்செட் எக்ஸாம் பற்றி. ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாம் பிடி அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் 1721 பிஜிடிஆர்பிக்கு வேக்கன்சியையும் 841 வேக்கன்சி பிடி அசிஸ்டண்ட்டுக்கும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இது எதற்காக இங்கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்குமான்னு ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது நம்ம என்ன கேட்போன்னா, சார் இந்த ஆண்டு எக்ஸாம் நடக்குமா சார், அதை சொல்லுங்கள் அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்ருந்தோம். ஸோ அதற்கான ஒரு பதில் வந்துருச்சு. ஸோ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ தான் நம்ம எக்ஸாம் நடக்குன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரிப்பேரிங் வேகப்படுத்துங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ பிடி அசிஸ்டண்ட்டுக்கு பேப்பர் 2ல் நம்ம பாஸ் ஆகிருக்கணும். அப்போ நீங்கள் பேப்பர் 2 இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2க்கு தான் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் பேப்பர் 2ல் பாஸ் ஆகி உடனே பிடி அசிஸ்டண்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம பல போராட்டத்திற்கு அப்புறம் இப்பொழுது தான் எக்ஸாம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக படிங்க. நம்மளை மிஞ்ச யாருமே இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி படிங்க. மன நம்பிக்கை தான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.